பேட் கமின்ஸ் 2 இன்னிங்ஸ்லயும் 5 விக்கெட்ஸ் எடுத்தது வேற லெவலுங்க. ஒரு கேப்டனா ஃப்ரண்ட்ல நின்று பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டாரு. சரியான எஃபர்ட். பாகிஸ்தான் நிஜமாவே நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. எப்போ ரிஸ்வான் அவுட் ஆனாரோ அப்பவே தெரிஞ்சது ஆஸ்திரேலியா மேட்சை முடிச்சிருவாங்கன்னு. ஏன்னா லாஸ்ட் 4 விக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க் வச்சு முடிச்சிருவாங்க. எக்ஸாக்ட்லி அதான் நடந்தது. ஷான் மசூத் பேக் டு பேக் 50s ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சரி. ஆனா அவருக்கு பெருசா எந்த சப்போர்ட்டும் இல்லாதனால அவரு கொஞ்சம் ஸ்கோர் குயிக்கா பண்ணணும்ன்றதுக்காக அவுட் ஆயிட்டாரு. அதுதான் கிளியரா தெரிஞ்சது செகண்ட் இன்னிங்ஸ்ல. இன்னும் கொஞ்சம் அவர் ஸ்டே பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா சம பால். ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் அவுட் ஆயிட்டாரு. பட் எனிவே ஷான் மசூத் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ கேப்டனாவும் சரி ஆஸ் அ பிளேயராவும் சரி ரொம்பவே டீசென்டான ஜாப் பண்ணிருக்காரு. ஒன்ஸ் அகைன் ஆஸ்திரேலியா என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க சந்து கொடுத்தா நாங்க சிந்து பாடுவோன்ற மாதிரி சின்ன கேப் கிடைச்சாலும் அதுல லாரி விட்டுருவாங்க. அதை தான் ஆஸ்திரேலியா பாகிஸ்தானுக்கு ஒன்ஸ் அகைன் காமிச்சாங்க. பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல என்டையர் வேர்ல்டுக்கு அவங்க என்ன மாதிரி ஒரு டீம்ன்றதையும் காமிச்சாங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் செகண்ட் டெஸ்ட் பாக்ஸிங் டே மெல்போர்ன் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுல ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா 79 ரன்ஸ் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. 79 ரன்ஸ் வித்தியாசத்துல போது நம்மளுக்கு என்ன தோணும்? கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்கோர் மட்டும் பார்த்தவங்களுக்கு. ஆனா மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஆஸ்திரேலியா கொஞ்சம் டென்ஸ்டா தானே இருந்தாங்க. அதாவது கேம் ஸ்டார்ட் ஆகும் போது ஆஸ்திரேலியா பேட்டிங் கண்டினியூ ஆச்சு. 189 இருந்தாங்க ஓவர் நைட் ஸ்கோர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 80 ரன்ஸ் ஆட் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அலெக்ஸ் கேரியோட 53 சூப்பர் இன்னிங்ஸ். ஏன்னா அவர் அந்த 53 அடிக்கலன்னா டெஃபினட்டா ஒரு 30-40 ரன் ஷார்ட் ஆயிருப்பாங்க ஆஸ்திரேலியா. பாகிஸ்தானுக்கு இன்னுமே அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும் வின் பண்ண. அண்ட் அலெக்ஸ் கேரியோட 53 நிறைய பேர் மறந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அது ஒரு மேட்ச் வினிங் 53 டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் பாகிஸ்தான் போலிங் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா போலிங் போட்டாங்க. மிர் ஹம்சா நல்லா போட்டாரு, அஃப்ரிடி நல்லா போட்டாரு, 4 விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் 317 ரன்ஸ் டார்கெட் ஆஸ்திரேலியா செட் பண்ணாங்க. 300 மேல போனாலே கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தாங்க. அதுவும் மெல்போர்ன்ல 4th இன்னிங்ஸ் பிளஸ் இந்த பிச் வந்து கொஞ்சம் டிபிக்கல் மெல்போர்ன் மாதிரி இல்ல, கொஞ்சம் அந்த ஸ்பைஸ் பவுன்ஸ் இருந்தது. ஸோ இதனால ஆஸ்திரேலியாவுக்கு அந்த அட்வான்டேஜ் எப்பவுமே இருந்துச்சு. அண்ட் பட் பாகிஸ்தான் ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல என்னதான் அப்துல்லா ஷஃபிக் அவுட் ஆயிட்டாலும் கொஞ்சம் பாசிட்டிவா செம்மையா தான் விளாடினாங்க. அண்ட் ஷான் மசூத் ஒன்ஸ் அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் டு பேக் 50s அடிச்சாரு. அண்ட் இமாமும் ஓரளவுக்கு பாசிட்டிவா விளையாடிட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அண்ட் பாபர் அசாம் ஒரு வழியா ஃபார்முக்கு வந்தாருங்க. நல்லா தெரிஞ்சது 41 ரன்ஸ் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. ஒன்ஸ் அகைன் அந்த இன்ஸ்விங்கிங் பால் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவரோட வீக்னஸ் கிளியரா ஆஸ்திரேலியா வந்து பிளான் பண்ணி விளையாடுறாங்கன்றது கன்ஃபார்மா தெரியுது. அண்ட் பாபர் அசாம் அவுட் ஆனானே அப்பயே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப். பட் ஸ்டில் ஆகா சல்மான் ரிஸ்வான் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. பட் எப்போ ரிஸ்வான் அவுட் ஆனாரோ அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இதுக்கப்புறம் கஷ்டம் தானே. நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. பட் அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும்னு நினைச்சு அவர் விட்டாரு. ஒரு மாதிரி கிளவோட கார்னர்ல பட்டு அவுட் ஆயிட்டாரு. ரிவ்யூ எல்லாம் போனாங்க. ஸோ அதுல கிளியரா ஸ்பைக் தெரிஞ்சிருச்சு. அப்பவே பாகிஸ்தானோட ஹோப்ஸ் டேஷ் ஆயிடுச்சு. அதுதான் உண்மையான விஷயம். ஆகா சல்மான் என்னதான் 50 கீழே அடிச்சாலும் பட் ஸ்டார்க் என்னைக்குமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. எதுல தெரியுமா? டெய்ல் எண்டர்ஸை க்ளோஸ் பண்றது. கரெக்டா வந்து எப்பவும் யாக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணுவாரு. ஆனா பிச்சில் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்ததுனால பவுன்சர் போட்டே வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் விக்கெட் ஆச்சு தூக்கிட்டாரு. ஸோ ஆஸ்திரேலியா 2-0 அப் சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க. 1 டெஸ்ட் மேட்ச் டு கோ. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 2 இயர்ஸா எல்லா ஃபார்மேட்லயுமே அநியாயத்துக்கு விளையாடிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதாவது அவங்க வந்து அன்பீட்டபிளா இருக்காங்க டு பி வெரி ஆனஸ்ட். எஸ் ஏதாவது ஒரு T20 சீரீஸ் ஆஸ்திரேலியா இந்தியாவோட தோத்துருப்பாங்க. பட் அது இன்பிட்வீன்ல ரொம்ப ரேர் கேஸ் தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற எல்லா சீரீஸுமே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. யார் எந்த ஆப்போனன்ட் வந்தாலுமே அதுதான். பிளஸ் பேட் கமின்ஸ் அவர் தான் வந்து எக்ஸாம்பிளா வந்து நிக்கிறார் ஆஸ்திரேலியாவுக்கு, எஸ்பெஷலி இந்த டெஸ்ட் மேட்ச். எப்படி ஷான் மசூத் பேக் டு பேக் 50 சொன்னோமோ இவர் பேக் டு பேக் 5 விக்கெட்ஸ் ஓவரால் 10 விக்கெட்ஸ் இந்த மேட்ச். சரியான எஃபர்ட் பேட் கமின்ஸ். கண்டிப்பா நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஜோஸ் ஹேசல்வுட் செம எஃபெக்டிவா இருப்பாரு. பட் ஹேசல்வுட் இந்த சீரீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, இல்ல மேக்ஸிமம் 2 விக்கெட் தான் எடுக்கிறாரு. அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி பேட் கமின்ஸ் செம்மையா போட்டு 5 விக்கெட் எடுத்தாரு. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் 5 விக்கெட் எடுப்பாரு. பேட் கமின்ஸ் ஒரு மாதிரி 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து அந்த பக்கம் பிரஷர் போடுவாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 3 ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல இல்லையோ இல்ல ஹாஃப் கலரோ இருந்தா அந்த 2 ஃபாஸ்ட் பவுலரும் அதை ரிமைனிங் இருக்கிறத காம்பன்சேட் பண்ணிடுறாங்க. இதுதாங்க ஆஸ்திரேலியா. இதுதான் மற்ற டீம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேக் ஆறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இதை வேற லெவல்ல காமிக்கிறாங்க. எஸ்பெஷலி பேட் கமின்ஸோட எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ ஒன்ஸ் அகேன் ஹியூஜ் கிரெடிட் டு ஆஸ்திரேலியா 2-0 வின் பண்ணதுக்கு. அண்ட் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கலாச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க ஃபைட் கொடுத்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆஸ்திரேலியாவை ஒரு பயத்தை காமிச்சாங்க. இது ஒருவேளை பாகிஸ்தான் தட்டி தூக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆக்சுவலி ரிஸ்வானும் ஆகா சல்மானோட பார்ட்னர்ஷிப் போகும்போது. பட் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம். உங்களுக்கு நல்லா தெரியும் ஆஸ்திரேலியா அந்த கம்பேக் கேம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நிறையவே இருக்கு. ஸோ அதுதான் எக்ஸாக்ட்லி நடந்துச்சு. ஸோ
உங்களோட பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ தாராளமா இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.